வணக்கம். நம்ம சிட்லப்பாக்கம் லேக் ஆப்போசிட்ல இருக்கிற அன்னை அருள் லேக் ஷோர் அபார்ட்மெண்ட்ஸ் மாடியில் இருக்கிற ஒரு டெரஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. உங்க பேர் மேடம்? உங்க பேர் சிவரஞ்சனி. சிவரஞ்சனி. உங்க நேம்? ஜெயா. என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா நீங்க? இது வந்து சங்குப்பூ. ஆமாம், இது சங்குப்பூ வந்து என்னன்னா இதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம். அதாவது ப்ளூ டீன்னு சொல்லிட்டு இதை குடிப்பாங்க. ரொம்ப நல்லது, அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆமாம், மாதுளை. இது சீத்தா, நம்ம நாட்டு சீத்தா. இது பேர் வந்து பிலிம்பி, கேரளா பழம் அது பேர். வாழை மரம், முருங்கை. இது வந்து சீத்தா, முள் சீத்தா, கேன்சருக்கு ரொம்ப நல்லது. பிளாக் டேட்ஸ். இது லெமன் காய்ச்சிருக்குது எங்களுக்கு. இது சேனக்கிழங்கு. இது சுண்டைக்காய். இதுவும் லெமன், அதாவது கொடி லெமன் சொல்லிட்டு கொத்து கொத்தா காய்க்குன்னு சொல்லுவாங்க. வசம்பு, இது பேர் சித்தரத்தை. இது வந்து நம்ம வெற்றிவேர். அது வந்து வாட்டர் ஆப்பிள். நவாப்பழம், பூசணிக்காய் தெரியுதா? இருக்கு, காய் இருக்குது. இது சக்கரவள்ளி கிழங்கு. இது 2வது அறுவடைக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. முல்லைப்பூ எல்லாம். இது அரைநெல்லிக்காய். கரும்பு. ஆமா, இது பொங்கலுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஊண்டி வச்சது. பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டு. ஆமா, அதுல ஒரு 4-5 செடி கொய்யா இருக்குது எங்க கிட்ட. இது நார்த்தங்காய். நார்த்தங்காய், பப்பாளி அண்ட் கொய்யாக்காய். இது ப்ளூமேரியா. இது சீசன் இல்லை, இப்ப மொட்டு வைக்க ஆரம்பிக்குது மேல. இது முளைச்சிக்க தக்காளி அதெல்லாம் வந்து அதுவா விழுந்து முளைச்சது. இல்ல, நாங்க அரைச்சு ஊத்துனதுல வந்தது. இது வந்து நாட்டு செரி, ஒரு ரெட் கலர்ல. இது ஆமா, ரெட் கலர், ரொம்ப இனிப்பா இருக்கும் அது. சுகருக்கு ரொம்ப. ஆமா ஆமா, போகன்விலா. காகித பூ. வெள்ளை, ஆரஞ்சு, ரெட் கலர் அடுக்கும் இருக்குதுல்ல. எல்லாரும் வந்து மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? எதுக்கு மாடி தோட்டம் வைக்கணும்? முக்கியமாக மனமகிழ்ச்சிக்கு. அது காலைல எந்திரிச்சு வந்து அந்த செடியில் இப்போ புதுசாக வச்சுருக்கோம், இன்றைக்கி வச்சுட்டு போய் நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறோம். அது ஏதாவது ஒரு பூ முதல் நாள் தெரியும் மொட்டு இருக்குது, சரி நாளைக்கு மலர்ந்துடும், நம்மளுக்கு என்ன கலர்னு நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் வந்து அது ஃபஸ்ட்டு பூங்கிறப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ரொம்ப உண்டு. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது என்ன பூ, அது எப்படி இருக்கும், அதை பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். 2 பேருமே அந்த விஷயத்தில் போட்டி போட்டுக்குவோம். இந்த மாடி தோட்டம் எல்லாரும் வைக்கிறதுக்கு ஆசைப்படணும், எல்லாரும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறீங்க? காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட விளைவிச்சு அதை நம்ம எடுத்து செய்யும்போது அது ஒரு இதுவாக இருக்கும். வெளியில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி ஏதோ போடுறாங்க. அது இல்லாமல் நம்மளே பண்ணுறதுனால அது ஒரு இது நல்லா இருக்கும். அது குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் அதில் என்ன சொல்கிறது, அது நம்ம வீட்டில் காய்ச்சது, அதனால டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. அவ்வளோதான், ஒரு இது அவ்வளோதான். அது ஒரு காய் தான் போடுவோம் அந்த குழம்புல. ஆனால் அதை ஏதோ நம்ம எதையோ பெருசாக ஏதோ போட்டுட்டோமோ அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது நம்ம வீட்டு காய், நம்ம வீட்டு பழம் அப்படின்னு எடுக்கிறப்ப சந்தோஷமா. சரி, இப்போ நீங்கள் அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் போடலன்னு சொல்றீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அந்த செடிகளுக்கு வந்து ஊட்டம் தரதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? காய்கறி வேஸ்ட், அந்த தோல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சிடுவோம். ஓகே, அதை அரைச்சி எடுத்துட்டு வந்து அதை பதப்படுத்தி வைப்பீங்களா? தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுவோம். டைல்யூட் பண்ணிட்டு ஒரு வாளி இன்னைக்கு கட் பண்ற காய்கறி, அதாவது இன்னைக்கு கட் பண்றோம், அதுல வந்து காய்கறியோ ஃப்ரூட்ஸோ எது இருக்கோ எல்லாமே மிக்ஸ் பண்றீங்க. காய்கறி தனியா, ஃப்ரூட்ஸ் தனியா, எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி சும்மா வெறுமனே அப்படியே தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுவோம். கொண்டு வந்து தண்ணியில வாளியில போட்டுருவோம். அதை ஊத்தி தண்ணி ஊத்துற போது சும்மா அது தண்ணிக்கு பதிலா இது ஒரு கப் அப்படியே ஊத்திக்கிறது. அவ்வளவுதான். வேற நீங்க வந்து ஏதாவது வேற எதுனா, நாங்க வந்து சாதம் இருக்கு இல்லையா, அதை நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு 10 நாளைக்கு சாதத்தை வந்து ஒரு ட்ரம்ல போட்டுருவோம். போட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டு ஒரு 10 நாள் அதை வந்து நாங்க புளிக்க வச்சிருவோம். அதை வந்து எதுக்குன்னா அந்த வெள்ளை பூச்சிக்கு நாங்க டைலூட் பண்ணி ஊத்துவோம். மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு ஊத்துறது நாங்க. மாவு பூச்சிக்கு அதை ஸ்ப்ரே பண்ணா நல்லா இருக்கும். நல்ல டிஃபரன்ஸ். சாதம் ஒரு 10 நாள் வந்து தண்ணியில ஊற வச்சு கொஞ்சம் தயிரும் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அது ஒரு 10 நாள் வச்சோம்னா அது வந்து இந்த பக்கமே கிராஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும். ஓகே, அதை டைலூட் பண்ணுவோம். கழிச்ச பிறகு அப்படி இருக்குமா? ஆமா, எடுக்கிறப்ப தான் ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு புளிச்ச ஸ்மெல்லு தெரியும். அதை வந்து நாங்க நல்லா டைலூட் பண்ணிடுவோம். ஒரு 3 கப் கூடவே, அது ஒரு 1:10. நம்மளுக்கு அளவுலாம் தெரியாது, நம்ம பார்த்துக்கிறோம். அது அதுக்கேற்ற மாதிரி அடிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாடி தோட்டம்ங்கிறது சொல்ல போனா உங்களோட வீட்டில் இருக்கிற வேஸ்டான காய்கறி வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி ரெடி பண்ணிடுறீங்க இல்லையா? ஸோ ஒரு பக்கம் வேஸ்டேஜ் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, இன்னொரு பக்கம் அந்த காய்கறி வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ் காய்கறியும் கொண்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சிவரஞ்சனி அண்ட் ஜெயா. நன்றி.